ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, அருமையான இந்த காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பல அதிசயங்களை செய்கிற தேவன், இந்த வேத ஆராய்ச்சியிலே எங்கள் மத்தியில் நீர் வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து படிக்கும் பொழுது உண்மை அறிந்து கொள்ள, உண்மை தெரிந்து கொள்ள, உம்முடைய அன்பையும் கிருபையும் புரிந்து கொள்ள, உம்முடைய வேத வாக்கியங்களின் ஆழங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். வந்து நடத்தப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அபிஷேகம் தங்கட்டும். எங்கள் ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருநாமம் மேம்படுவதாக. இந்த மூன்றாவது பாடத்தின் தலைப்பு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? The purpose of the Bible. வேதாகமம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன என்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்றோம். இதில் 2 முக்கியமான நோக்கங்கள், காரணங்களை நான் வாசித்து கடந்து செல்கின்றேன். அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வந்து பாடங்களை நடத்துவார்கள். இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டதுடைய முதல் நோக்கம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. முதல் காரணமாக நாம் இங்கே பார்க்கிற விஷயம், இந்த வேதாகமம் முழுவதும் திருஷ்டாந்தங்களாக கடந்த காலத்தில் வாழ்ந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எதற்காக அது எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எக்ஸாம்பிளாக, உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் செய்த தவறுகளை நாம் செய்யாதபடிக்கும், அப்படி தவறு செய்தால் என்ன மாதிரி தண்டனைகள், கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை குறித்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நன்மையான காரியங்களை செய்த பொழுது அந்த நன்மையின் நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே தயவையும் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அனுபவத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேதாகமத்தை நாம் படித்து தியானிக்கும் பொழுது நல்லதையும் கற்றுக்கொள்கிறோம், கெட்டதையும் கற்றுக்கொள்கிறோம். நல்லதை கற்றுக்கொண்டு கெட்டதை விட்டுவிட்டு நன்மையான பாதையில நம்ம வழிநடத்துவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் நோக்கம், நன்மையும் தீமையும் கண்டறிந்து நன்மையை பிடித்து கொண்டு தீமையை விட்டு விலகி நடப்பதற்காக இந்த வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஒரு காரணத்தை நாம் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையில, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான நோக்கம். வேதாகமத்தை படிக்கின்ற பிள்ளைகளுடைய மிக முக்கியமான நோக்கம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நிறைய ஞானிகளாக, நிறைய அறிவாளிகளாக, சிறந்தவர்களாக, தங்களை மேன்மையானவர்களாய் காட்டிக்கொள்வதற்காக வேதாகமத்தை படிக்கிற அநேகர் உண்டு. அப்படி நாம் படிப்பதனால் பிரயோஜனம் இல்லை. இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்ன? வேதாகமத்தை ஏன் வாசிக்க வேண்டுமா? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய குமாரன் என்றால் அவர் தேவனாக இருந்து இந்த உலகத்தில் மனிதனுடைய மீட்பிற்காக இந்த பூமியில அவர் குமாரனாக அவதரித்தார், மனிதனாக அவதரித்தார். மனிதனுடைய மீட்புக்காக அவதரித்த அந்த தேவனை நாம் என்ன செய்யணுமா? விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இந்த பாவத்திலிருந்தும் பாவத்தின் சாபங்களில் இருந்தும் மீட்டெடுத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்து பரலோக வாழ்வை கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவரை நாம் தெரிந்து கொண்டு விசுவாசித்து அவர் வழியிலே நடந்து நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த பரிசுத்த வேதாகமம் எழுதப்பட்டு நம்முடைய கரங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் நினைவில் கொண்டு இந்த 2 விஷயம் மறக்கக்கூடாது. முதல் விஷயம் என்னது? நாம் நன்மையும் தீமையும் தெரிந்து தீமையை விட்டு நன்மையை பின்பற்றுவதற்கும், மிக முக்கியமான விஷயம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று அவரை விசுவாசித்து, என் பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தினாலே நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக இந்த வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். வரக்கூடிய பிள்ளைகள் நடத்த இருக்கிறார்கள். ஜெபத்தோடு நாம் காத்திருந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். பைபிள் கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்னன்னு சகோதரர் அழகாக நம்மளுக்கு தெரியப்படுத்தினாரு. தொடர்ந்து நம்ம பாடத்துக்குள்ள போலாம். தேவன் பைபிள் மூலமாக நமக்கு எதை கொடுக்கிறார் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரோமர் 11:33 வசனம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. இந்த பைபிள் படிக்கிறது மூலமாக தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாருன்னா ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறாரு.
ஞானம் அறிவு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ரெண்டுத்துக்குமே என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கோங்க, நெருப்பு வந்து நெருப்புல கை வச்சா நம்மளுக்கு சுடும், நம்மளுக்கு தெரியும். அது என்னது, நம்மளுக்கு வந்து அறிவு இருக்கு, அதனால தெரியும். இதே சின்ன குழந்தைங்க கிட்ட நெருப்புல கை வச்சா சுடும்னு சொன்ன குழந்தைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால அந்த அறிவை வந்து நம்ம பெற்றுக்கொள்றோம். ஞானத்துக்கு என்னன்னா, இப்போ நெருப்புல கை வச்சா நம்ம சுடுறது நம்மளுக்கு தெரியுது, நம்ம என்ன பண்ணுவோம், நெருப்புல கை வைக்க மாட்டோம். அறிவு வந்து நாம என்ன பண்ணுவோம்னா, அது நம்ம கரெக்டான இதுல செயல்படுத்துவோம், தப்பான விஷயத்துக்கு செயல்படுத்த மாட்டோம். நெருப்புல கை வச்சா சுடுறோம், நம்ம நெருப்புல என்ன பண்ணுவோம், கை வைக்க மாட்டோம். தெரிஞ்சு நம்ம கை வைக்க மாட்டோம். இன்னொரு உதாரணத்துக்கு கூட நம்ம பார்க்கலாம். தேவனுடைய கட்டளைகள் இருக்கு. தேவனுடைய கட்டளைகளை வந்து கைப்பிடிக்கணும், கடைப்பிடிக்கணும். தேவனுடைய கட்டளைகளை மீறக்கூடாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது வந்து நம்ம செயல்படுத்துறோமா படுத்தாம இருக்கோமா? தேவனுடைய கட்டளைகளை கீழ்படுகிறோமா? அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குறோமா? பொய் சொல்லாம இருக்கிறோமா? ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறோமா? இதெல்லாம் வந்து நமக்கு செய்யணும்னா நம்மளுக்கு வந்து தேவனுடைய அறிவும் ஞானத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து சங்கீதம் 119, 105 இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் மனப்பாடமாவே தெரியும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. தீபமும் வெளிச்சமும் எதுக்கு தேவைன்னா, இருள் அடைஞ்ச இடத்துக்கு தான் என்ன வேணும், தீபம் தேவை, வெளிச்சம் தேவை. அப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து இருளா இருந்துச்சுன்னா, நம்ம தேவனுடைய வசனத்தை படிச்சோம்னா, பைபிள் படிக்கிறது மூலமாக நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து வெளிச்சம் கிடைக்குது, தீபமா இருக்கு. அதனால நம்ம பைபிள் படிக்கிறது மூலமாக நம்மளுக்கு ஞானம் கிடைக்குது, அறிவு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இருள் அடைஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அடுத்தது வந்து தேவன் தம்முடைய ரகசியங்களை எல்லாம் யார் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார்? தேவன் தம்முடைய ரகசியங்கள் எல்லாம் யார் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவாரு? ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அப்போ தேவன் தம்முடைய ரகசியத்தை யார் மூலமாக தெரியப்படுத்துறார்னா, தீர்க்கதரிசிகள் மூலமாக தெரியப்படுத்துறார். அவர்களுக்கு தெரிவிக்காம ஒரு ரகசியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, செய்யாம இருக்க மாட்டாரு. அவர் தீர்க்கதரிசிகள் கிட்ட எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி, வேத வசனங்களை எவ்விதமாக தியானிக்க வேண்டும்? தேவனுடைய வசனங்களை நம்ம எவ்விதமா தியானிக்க வேண்டும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. வேத வாக்கியங்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்னா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஏதோ தானோ படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போக கூடாது. நம்ம ஒரு வருஷம் படிக்கிற புக்கே வந்து நைட்டும் பகலுமா படிச்சு எவ்வளோ படிச்சதே திருப்பி படிக்கிறோம். அப்போ தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வேதாகமத்தை நம்ம எப்படி படிக்கணும்னா, ஆராய்ந்து படிக்கணும். அதுல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து படிக்கிறவங்களா இருக்கணும். தினந்தோறும் அந்த வேத வசனத்தை நம்ம படிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்தது 2 தீமோத்தேயு 2:15. சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. இந்த வசனத்தை என்ன சொல்லியிருக்காங்க, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக சத்திய வசனத்தை எப்படி படிக்கணும்னா, நிதானமாய் பகுத்து படிக்கிறவங்களா இருக்கணும். நிதானமாய் பகுத்து படிக்கிறவங்களா என்னது, வேத வாக்கியங்களை வந்து வேக வேகமா படிக்கக்கூடாது. ஐயோ படிக்க சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு ஏதோ தானோன்னு படிக்காம, ஐயோ படிக்க சொல்லிட்டாங்க நம்ம படிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு வேக வேகமா படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த வேத வாக்கியங்களை நம்ம டைம் எடுத்து ஜெபம் பண்ணி பரிசுத்தவான் கிட்ட என்ன சொல்ல வராதுன்னு சொல்லி வேத வாக்கியங்களை புரிஞ்சு நிதானமா படிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். அதை பகுத்து மற்றவங்களுக்கு சொல்லி தரவங்களா இருக்கணும். நம்ம முதல்ல நிதானமா படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, அது பொறுமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆமென். கேள்வி என்னன்னா, பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற செய்திகளை நாம் நம்பலாமா? அதான் கேள்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பைபிளை நம்பலாமா? ஏன் நம்பலாம்னா, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவனுடைய ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனே இந்த வேத வாக்கியத்தை கொடுத்துருக்கிறதுனால நாம் இதை நம்பலாம் என்று அர்த்தம். சரிங்களா? வந்து தேவனால் ஒரு தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டதுனால நம்மளாம் அதை வந்து நம்பலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் நம்ம கொடுத்துருக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்கீதம் 68:11 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் இந்த வசனத்தை தந்தார். அப்போ யார் நம்மளுக்கு இந்த வசனத்தை தந்தார்னா, ஆண்டவர் தான் தந்திருக்கிறாரு என்று அநேகர் பிரசித்தப்படுத்த கூட்டம் மிகுதியாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் இந்த வசனத்தை தந்திருக்கிறாரு உறுதியாக அநேகருக்கு சொல்லக்கூடிய கூட்டத்தில் நம்மளும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் யோவான் 17:17 வந்து
உம்முடைய வசனமே சத்தியம், ஆண்டவருடைய வசனம் தான் சத்தியம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த சத்தியம் பார்த்தீங்கன்னா 10 கட்டளையை தான் குறிக்கிறது. அந்த 10 கட்டளையை நம்ம கடைபிடித்து நடக்கும்போது, அந்த சத்தியத்தின்படி நடக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்குமா, பரிசுத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் பைபிள் நமக்கு எப்படி உதவுகிறதுன்ற அடுத்த கேள்வி கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 3:16-17 தான் கொடுத்துருக்காங்க. நம்முடைய வந்து வேதத்தை வந்து நம்ம நம்பும் பொழுது நமக்கு அது எப்படி உதவுகிறதுனா, நம்மளுடைய குணமும் மனமும் மாறுவதற்கு வந்து இந்த வேதம் வந்து நம்மளுக்கு உதவுகிறது. அந்த பைபிளை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் வந்து படிக்கிறதுனால நம்ம தேறினவர்களாகவும் நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் உபதேசத்திற்கும் சீர்திருத்தத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பைபிள் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது. அப்போ வந்து நம்ம பைபிளை வந்து நம்ம படிக்கும்போது நம்ம நம்பும் போது நம்ம வாழ்க்கையெல்லாம் வந்து பரிசுத்தமாக இருக்கும்னுட்டு நம்ம நம்ப வேணும். அதனால் வந்து வேதம் கொடுத்துருக்கிற வார்த்தை உண்மை என்பதை நம்ம நம்பி அதை படிக்க வேண்டும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கீதம் 119:92 வந்து துக்கத்தில் மனமகிழ்ச்சியை அருள்வதற்கு அப்படின்ட்டு சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம துன்ப நேரத்திலும் துக்க நேரத்திலும் அழுது புலம்பிட்டு இருந்தால் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியும், பைபிளை எடுத்து வாசிக்கும் பொழுது நம்ம வந்து அழிந்து போகாதபடி, அந்த துக்கத்திலிருந்தும் அந்த துன்பத்திலிருந்தும் நம்ம அழிந்து போகாதபடி நம்மளுக்கு பைபிள் எடுத்து வாசிக்கும் போது மனமகிழ்ச்சி நமக்கு தருகிறது அந்த பைபிளை படிப்பதனால. அதனால நம்ம பைபிளை வந்து நம்ப வேண்டும். பைபிள் தான் ஆண்டவர் தான் தந்தார் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வர வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 119:165 பார்த்தீங்கன்னா மிகுந்த சமாதானம் நம்மளுக்கு தருது. பைபிளை படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படி சோதனைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பைபிளை எடுத்து படிக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு வந்து அது சமாதானம் கொடுக்குறது அப்படின்றத நான் நம்பி அந்த வசனத்தை நம்ம படிக்க வேண்டும். அப்புறம் ரோமர் 15:14 வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாமல் இருப்பாங்க, ஆறுதல் இல்லாமல் இருப்பாங்க, நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போட்டு அப்படின்ற சூழ்நிலை நம்ம அழிந்து போகாதபடி தேவன் நம்மளுக்காக இந்த பைபிளை தந்திருக்கிறார் என்ற அந்த வசனத்தை நம்பி அந்த பைபிளை நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கைக்கு வந்து அது வந்து என்ன பண்ணுமா, ஒரு ஆசீர்வாதத்தை வருமா. அந்த போதனையை நம்ம எடுத்து படிக்கும்போது நம்ம வாழ்க்கை வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால வந்து நம்ம பைபிளை வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு நம்ம வாழ வேண்டும். நம்ம அடுத்த கேள்வியை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோசேயும் தீர்க்கதரிசிகளும் யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். யோவான் 1:45 நம்ம வாசிக்கலாம். பிலிப்பு நாதான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேத்தனுமாகிய இயேசுவே என்றான். மோசே தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வந்து யாரை பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா, யோசேப்போட குமாரனும் நசரேத்தனுமாகிய இயேசப்பாவை பத்தி தான் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு இதுல நமக்கு தெரியுது. இன்னொரு வசன ஆதாரம் நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10:43 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். அப்போனா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தீர்க்கதரிசிகளும் மோசே மற்ற முதலின எல்லா தீர்க்கதரிசிகளும் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் வந்து சாட்சி கொடுக்குறாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் வந்து ஏசப்பாவை பற்றி சொல்லவே இல்லை, தேவனை பற்றி தான் வந்து சொல்றாங்க, தேவனாகிய பிதாவை பற்றி தான் சொல்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே மோசே முதலின தீர்க்கதரிசிகள் எல்லாருமே வந்து கிறிஸ்துவாகிய இயேசுவை தான் வந்து சொல்றாங்க அப்படின்னு நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வியா வந்து வேத வாக்கியங்கள் யாரை பற்றி சாட்சி கொடுக்கின்றன? யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. என்னை குறித்து அப்படின்னா ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது, அதாவது கிறிஸ்துவ குறித்து. இன்னொரு வசனம் நம்ம அதை வாசிக்கலாம். லூக்கா 24:27-44 மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். 44 அவர்களை நோக்கி, மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். மோசே நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகள் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் வந்து ஆண்டவர் குறித்து தான் வந்து எழுதியிருக்கு. அப்போ வேத வாக்கியம், வேதம்னாலே என்னது 10 கட்டளை, அந்த நியாயப்பிரமாணம் அதுதான். அதுலயும் அது மட்டும் சங்கீதம், தீர்க்கதரிசனம் எல்லாத்துலயும் வந்து ஆண்டவரை பத்தி தான் எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கலாம்.
அதாவது கிறிஸ்துவாகிய ஆண்டவர். ஆமென். இப்போ மீட்பரை பற்றி முதல் வாக்குத்தத்தம் பைபிள் எங்கே இருக்கிறது? அது மீட்பர்னா முதல் என்னது? மீட்பர்னா ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ அவரை பத்தி முதல் வாக்குத்தத்தம் தான் நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 3:15 அது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்தைக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய்னா ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம பண்ண எல்லா தப்புகளையும் அவர் மேல ஏற்றிக்கிட்டு அவர் புறக்கணிக்கப்படுறாரு, அசிங்கப்படுறாரு, அவர் மேல எல்லாரும் குறைய சொல்றாங்க. அவர் நம்மளுக்காக எல்லா கஷ்டங்களையும் எல்லா பாடுகளையும் ஏத்துக்கிறார். நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் எல்லா பலியும் எடுத்து அவர் பலியாகிறாரு. அப்புறம் அவர் தலையை நசுக்குவார் அப்படின்னா சாத்தானுடைய எல்லா தந்திரங்கள் எல்லா கட்டளைகள் எல்லாத்தையும் ஏசப்பா முறியடிச்சிருவாரு. அவன் நமக்கு ஒரு வெத்த இதுவாக நம்ம கிட்ட மோதிட்டு இருப்பான். நம்ம கிட்ட மோதி நம்மள ஆண்டவர் கிட்ட பிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருந்து அவர் கூட இருந்தோம்னா அப்ப 2ஆம் வருகை அப்போ நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்ன்றத இந்த முதல் வாக்குத்தத்தத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துல மனிதனாக அவதரித்து பல பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையில மரிக்க போகிறார் என்கிற விஷயத்தினுடைய ஒரு மறைபொருளான விஷயம். அவர் பாடுபடுவார் என்பதையும் அந்த பாடுகள் மூலமாக சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்பதையும் தேவன் அவருடைய கிருபையினால மனித குலத்தை மீட்பார் என்பதையும் இந்த வசனத்தில் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பாடத்தை நடத்தின மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் சவுண்டா படிப்பீங்க? சவுண்டா படிப்பீங்க. பைபிளில் உள்ள எந்த தீர்க்க தரிசனத்தில் கிறிஸ்துவின் வாழ்க்கை, துன்பங்கள், பாடுகள் மற்றும் மரணம் பற்றி துல்லியமாக மனதை தொடும் அளவுக்கு முன்னறிவிக்கப்பட்டுள்ளது? தீர்க்க தரிசனம் முதல்ல என்ன தெரியும்? தீர்க்க தரிசி யாரு? தீர்க்க தரிசனம் என்ன? ஓகேவா? அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தீர்க்க தரிசனம்னா நடக்க போகிற விஷயத்தை முன்கூட்டியே சொல்கிறது. இருக்க வேண்டிய தரிசனங்கள், முடிக்க வேண்டிய காரியங்களை முன்கூட்டியே யார் சொல்கிறாங்க அதை நம்ம தெளிவாக பார்க்கக்கூடியது ஏசாயா. உங்களை ஏசாயா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஏசாயா 1:1 படிங்க. சவுண்டா இல்லை நிறுத்தி நிதானமாக படிங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை ஏசாயா 1:1. ஏசாயா 1:1. ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். ஏசாயா யாரு? ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா. எத்தனை ராஜாக்கள் இருக்காரு? ஊசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. 4 ராஜாக்கள் காலத்தில் அவங்க தீர்க்கதரிசி. அவங்க காலத்தில் அவர் கண்ட தரிசனங்களை ஒன்று விடாமல் எழுதியிருக்காரு. யார் எதுவும் சொன்னாங்க? கர்த்தர் எதுவும் சொன்னது நடக்க போகிற விஷயங்களை அக்யூரேட்டாக கண் நேரில் பார்த்த மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காருன்னா அது ஏசாயா தான். சரிங்களா? ஏன் ஏசப்பட்ட பாடுகளை யோவான், மார்க்கு, மத்தேயு அவங்க தெளிவாக எழுதுறாரு. அவர் பட்ட ஒவ்வொரு பாடுகளையும் அவ்வளோ தெளிவாக எழுதுனது ஏசாயா தான். இப்போ படிக்கலாம். ஏசாயா 53 அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 by 1 படிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் நிறுத்தி படிக்கணும். ஒரு சிலடான படிங்க. 1. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? சொன்னாங்க ஏசப்பா அவர் படிக்கும்போது சங்கீதங்களிலும் தீர்க்கதரிசனங்களும் மோசை ஆகாமலும் என்னைக்கு எப்படி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறது யார்? ஏசப்பாவே சொல்கிறாரு. நிறைய பேருன்னு சொல்கிறாரு. விசுவாசத்தை யார் இருக்கிறார்? அது விசுவாசித்திருந்தால் அந்த கர்த்தருடைய புயம் உண்டாகிருக்கும். விசுவாசிக்கிறது. நெக்ஸ்ட் வருஷம் இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நம்ம மத்தியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் ரூபம் இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. ஆனால் நம்ம பார்க்கக்கூடாத அளவுக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இருக்குது. இளங்கிளைகளை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும். அதாவது பாவமான உலகத்தில் ஒரு பாவம் தீக்கிற ஆட்டுக்குட்டியா அவர் திடீர்கிற ஒரு வேற இருக்காரு. இப்போ 100 பேரை ஒரு நல்ல வேலை தான் அவங்களுக்கு கொடுக்காரு. எத்தனை பேர் தெரியுமா தெரியாது? இப்போ நீங்கள் ஸ்கூலில் போகிறீங்க சொன்னாங்க 2 பேர் உங்களை நீங்கள் மட்டும் சனிக்கிழமை போவியா கேட்டாங்களே இல்லையா? ஒரு நல்லவன் தான் யாருக்கும் பிடிக்காது. அது போல் ஏசப்பா இருக்கும்போது ஒரு ஜனவனுக்கும் பிடிக்கல.
அந்த அளவுக்கு அவரை பிடிக்காத அளவுக்கு அவ்வளோ குடும்பத்தினாங்க. அவர் எவ்வளோ அழகானவர்னு உன்னத பாட்டு படிச்சிருப்பீங்க, என் நேசர் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு அழகு சௌந்தரியம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்காரு அப்படின்ட்டு கண்டுக்காம போயிடுவாங்க. அப்பேற்பட்ட இதுல அடுத்த வருஷம் படிக்கும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரது உலகத்தில் உடனே முதல்ல நிச்சயர்கள் ஒன்று சேர்க்காரு. போகிற இடத்துல எவ்வளோ நல்ல மனுஷங்க ஒன்று சேர்க்காரு. ஆனால் அவர் பாடம் அனுபவிக்கும்போது ஒருத்தர் கூட எட்டி பார்த்துன்னு செய்யும். ஒருத்தர் கூட அவருக்காக படித்து பேசல, எல்லாரும் அசட்டை தான் பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டிலே இருக்கும்போது ஒருத்தர் கேட்கும்போது எவ்வளோ ஆள் தெரியுமா, ஏன் பேச்சு கேட்குது நீ அப்படிலாம் பேசுகிறவங்க மத்தியிலும் சின்ன அசட்டையே தாங்காத நம்மளால இருக்கும். ஆனால் அவர் அவ்வளோ அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷர் புறக்கணிக்கப்பட்டார், பாடு ரொம்ப அனுபவிச்சார். அவர் பட்ட பாடுக்கு அளவே இல்லை. ஏசையா சொல்கிறார், இப்போ நடக்க போகிற விஷயத்தை முன்னக்கூடிய பார்த்து ஏசையா அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். அடுத்தது பண்ணிங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, அவன் சிறுவில் தொங்கும் போது யாரும் அவரை மதிக்கல. மெய்யாகவே நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டாருன்னு ஏசையா சொல்கிறாரு. ஆனால் யாரும் அதை நம்பலை. இவர் தேவனால் தான் அடிப்பட்டான், என் வாயில் தான் இதாகிட்டான் அப்படின்னு நிறைய ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஒருத்தன் பார்த்து நினைப்பாங்க, என்னப்பா இப்படி இருக்கான், இவனுக்கு இது தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எதனால் ஆச்சுன்னு அது யாருக்கும் தெரியாது, புதுசாக புரிஞ்சுக்கவும் இல்லை. ஆனால் உண்மையாகவே அவர் நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தார். இதுதான் உண்மை. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த மீறுதல் எங்கேருந்து ஆரம்பிச்சு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் பண்ண மீறுதல் அங்கேருந்து ஆரம்பித்த காலத்தில் அங்கே சமாதானம் போயிடுச்சு. சமாதானமாக இருந்தவங்களுக்கு சமாதானமும் போயிடுச்சு, மீறுதல் உண்டாயிடுச்சு. அதனால் அன்றைக்கும் நம்ம ஈவா சொன்ன விஷயம் என்ன சொன்னாங்க, அங்கே ஆரம்பிச்சது எங்கே முடியுது, இயேசு கிறிஸ்துக்கு முடியும். அந்த ஆக்கினை அவர் மேலே ஏற்றுக்கிட்டாரு. அவர் தருமலை தான் நம்ம குணமானோம். அவ்வளோ பாடுபட்டு அவர் அடிபட்டார். நெக்ஸ்ட் படிக்கணும். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த வழி தப்பி திரிந்து அவன் தன் வழியில் போக ஆரம்பிச்சது எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? பைபிளில் அவன் தான் வழியில் போக ஆரம்பிச்சான். எங்கேருந்து ஆரம்பிச்சான்? முதலாளி யார்? காய். இஷ்டத்துக்கு தெரிய ஆரம்பிச்சு அவன் அக்கிரமத்தையும் சேர்த்தான். எங்கே அந்த அக்கிரமம் எங்கே ஆரம்பிச்சுக்கோ எல்லாரோட அக்கிரமத்தையும் காயின் ஆரம்பிச்ச அக்கிரமம் கடைசி மனுஷன் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் மேலே போட பண்ணார். அவர் எல்லாத்தையும் காய்க்கிற ஒரு ஆடை போல. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டை போலவும் தன்னை வழி கத்திக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இப்போ நான் என்னத்துக்கா கூட எனக்கு தப்புலாம் மனுஷன் சும்மா கோவம் வரேன். என்ன தப்புலாம் எடுத்து, ஆனால் ஒரு தப்பும் அறியாதவங்களை ஒடுக்கப்பட்டு நடுக்கப்பட்டு அடித்து வலிச்சு எல்லாம் பண்ணுவோம். இல்லை கசாப்படை கொடுத்து ஒரு ஆடு மாதிரி அமைதியாக இருந்தார். எதுவும் பேச முடியல, எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். நெக்ஸ்ட் படிங்க. இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனோர் என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். இடுக்கணிலும் நியாயத்திற்கு இருந்து எடுக்கப்பட்டார். ஒரு குற்றம் பண்ணால் கூட ஜட்ஜில் கோர்ட்டில் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் போடுவாங்க. ஆனால் இவருக்கு நியாயம் கிடைக்கும். அந்த இடத்துல 2 ராஜாக்கள் சொல்கிறாங்க, இவங்க குற்றத்தையே பார்க்கலன்றாங்க. ஆனால் அப்போ கூட ஒருத்தர் கூட இவன் சிலுவையில் போடுங்க அவருக்கு நியாயத்திற்கு கூட கிடைக்கல. அவர் வம்சத்தை யாரும் சொல்லி முடியும்? இந்த வம்சம் எங்கேருந்து ஆரம்பிச்சு? ஆதாங்க ஆரம்பிச்சு ஆபரன் சொன்ன வம்சம் கடல் மண்ணு என்ன அந்த வம்சத்தில் வந்தவர் இல்லைங்களா? அதுலேருந்து ஜீவன தேசத்தில் அறுப்புண்டு போனோம். தான் பிறந்த ஊர் அந்த வழியிலேருந்து அறுப்புண்டு போகப்பட்டார். எல்லா ஜனத்தோட மீறுதல் எல்லாமே நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டார். சொல்லுங்க.
துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானனோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. துன்மார்க்கருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். 2 கல்லர்கள் மத்தியில் திருடன் போல வச்சாங்க. ஒரு தப்பு பண்ணாதனால ஒரு நல்லவனை போய் கொண்டு போய் போட்டால் அவன் எவ்வளோ பாதிக்கப்படும், அவன் மனதில் எப்படி இருக்கும். அந்த அப்போ கூட தேவன் பண்ணாது, வாயை மூடிட்டு அமைதியாக இருந்து மனசை திட்டிருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க மனசை போட்டு திட்டுவாங்க. எவ்வளோ தான் மன்னிக்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனால் மனசுல 1000 வந்தன. ஆனால் அவர் மனசுலேயும் ஒன்றும் நினைக்கல, வாயிலையும் ஒன்றும் பேசலை. ஆனால் சாகும்போது ஐஸ்வர்யம் சட்டை அது என்ன காரணம்? சாகும்போது ஒருத்தர் மனம் திருந்தி அவங்களுடைய இப்படி இருப்பாங்க. ஐஸ்வர்யங்கிறது வந்து சொத்து பத்து இருக்கிறது இல்லை, மனம் திருந்தி போகிறான் பார்த்து அவனும் ஐஸ்வர்யம், அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அதனால தான் சொல்லுவாங்க, தேவன் நீதி தேடுங்கள், இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த வசனமே அதான் காரியம். நெக்ஸ்ட் படி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தரே அவரை நொறுக்க சித்தமாக தான் சொந்த குமாரனோடு பார்க்காம அத்தனை பாடுகளையும் அவர் மேலே எங்கலாம் ஏரியத்தோட ஆரம்பித்த பாவத்தை எல்லாத்தையுமே அவர் மேலே சுமத்தினார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சந்ததியை கண்டிப்பாக இவனை எதுக்காக பண்ணார்? கர்த்தருடைய சித்தம் அவர் கையில் தான் வாய்க்கும். செய்யறதுக்கு தான் அவர் வந்தார். ஒரு விதம் இல்லாமல் செய்யறதுக்காக வந்துச்சு. அவர் தமது ஆத்தும வர்த்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதி பெற தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான் ஆக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவருடைய ஆத்ம வர்த்தத்தின் பலனை திருப்தி ஆவார். காரணம் என்னன்னா நாம தான். அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார். ஆத்ம வருத்தமும் இருக்கு, வெளிப்பாடுகளும் இருக்கு. இதெல்லாம் எப்படி நாம திரும்பி வாழ்ந்து அவருக்கு ஒரு முன்மாதிரி நிற்கும் போது தான் அதோட பலனே அதான். நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் அதில் கண்டு போகிற பலனே. இல்லை என் தாசனகி நீதிபதர் தம்மை பற்றும் மனிதரும் அன்னைக்கு நீதிமான்களாக்குவார். அவர் 12 பேர் நீதிமானாக்கிறார். அந்த 12 பேர் என்ன பண்ணாங்க? பல பேர் நீதிமான்களாக்குனாங்க. அப்படியாக நாமளும் நிறைய கற்றுக்கிட்டு இன்னும் பல பேர் நீதிமான்களாக்கும் போது அவர் இன்னும் பல பேரை அவருக்கு பலனே அதுதான். அதுக்கான பலனை அதை அடைவார். அது மட்டும் இல்லாமல் அவரோட அக்கறைகளை தாமே சுமந்து கொள்வார். இப்போ நோய்களை தீர்த்தாரு நம்ம சொல்கிறோம், நோய்களை அவர் தீர்க்கலை. அந்த நோய்களை அவர் மேலே சுமந்து போவார். நமக்கு விடுதலையை கொடுத்து எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு அவ்வளோ பாடுகள் அனுபவிச்சார். சொல்லுங்கள். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அவர் நம்ம ஆத்மா மதத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, அக்கிரமக்காரர் என்ன பண்றாரு இன்னைக்கு பண்ணாங்க. ராஜாவுக்கு தெரியும், ராஜாவுக்கும் தெரியும், 12 பேருக்கும் தெரியும். ஆனால் யாருமே வாய்ப்பு வரதில்லை. ஆனால் மொத்த ஊரும் ஆகரம்னு நினைப்பாங்க, ரோட்டு பண்ண நினைப்பாங்க, ஏப்பா இவங்க அடிப்பட்டாம்பா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்படியே அக்கிரமக்காரனை நினைப்பட்டு அத்தனை பேர் பாவத்தை அவங்களுக்கு தெரியாமல் சுமந்து அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா இந்த விஷயங்கள் தெரியும். பிதாவே இது மண்ணியும் அந்த வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அவருக்கு என்ன இன்னும் கிடைக்க வேண்டியது என்னன்னா, அனைவரே அவருக்கு பங்காக கொடுப்பேன். நாம தான் அவருக்கு பங்கு, இன்னும் நமக்கு அவருக்கு சேர்ந்து பங்காக இருக்கணும். அது மட்டும் தான் பலவான்களை அவருக்கு நமக்கு கொள்ளையாக கொண்டு பங்கிட்டு கொள்வார். பலவான்கள் வந்து வெளிப்பாட்டு படிச்சிருக்கீங்க. ஜெயம் கொடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாக இருக்கேன், அவன் குமாரனாக இருப்பான். நம்ம வாழ்க்கையில் எல்லா வச்சு நம்ம ஜெயம் கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பலவான்களாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பலவீனர்கள் தான். நம்ம ஒவ்வொரு பாடம் ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம இடம் செதுக்கும் போது நம்ம பலவான்களாக மாறுவோம். அப்படி தான் ஜெயம் கொடுக்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் குமாரனாக இருப்பான் அப்படின்ட்டு பலவான்கள் அவருக்கு கொள்ளையாக கூட பங்கிட்டு போவார். இப்படி நடக்க போகிற விஷயத்தை இப்போ தெளிவாக ஏசியா சொல்லியிருக்கிறது. அந்த அளவுக்கு தேவன் வந்து கொடுத்துருக்கார் ஏசியா மூலமாக. நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10வது பாடம். இதில் வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வசனங்கள் எப்படிப்பட்ட தன்மையுடையவைகள்? அதாவது தேவனுடைய வசனம் பார்த்தீங்கன்னா எந்த தன்மையுடையது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா வந்து யோவான் 12:50 வந்து வாசிப்போம். நம்ம அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனோட கட்டளை பார்த்தீங்கன்னா வந்து நித்திய ஜீவனா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கட்டளைகள் தான் வசனங்களும் வந்து கட்டளைகள் தான், வசனங்களும் கட்டளை இருக்கு. ஸோ அதனால வந்து தேவனோட வசனம் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனா இருக்கு. அப்படி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து அறிஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து யோவான் 6:63 பார்த்தீங்கன்னா வந்து ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இதுல இருந்து சொல்லப்பட்டது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. அதாவது வசனங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து யோவான் 6:68 பார்த்தீங்கன்னா சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டு. இதுல வந்து சீமோன் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் அதாவது வசனங்கள் வந்து நமக்கு வந்து நித்திய ஜீவனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம என்ன ஆரம்பிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வசனங்களை வந்து ஆராய்ந்து புரிந்து கொண்டு நம்ம வந்து தேவனை விசுவாசித்து நித்திய ஜீவனை பாவத்திலிருந்து விலகி நித்திய ஜீவனை வந்து அடைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நல்லது ஒரு கருத்து. இதில் நீங்கள் சொன்னது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை ஆராய்ந்து படித்து அதை புரிந்து கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம் என்று தெரிந்து கொள்கிறோம். இன்னொரு விஷயம், இதில் திரும்ப 3 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனாய், ஆவியாயும் ஜீவனாயும் நித்திய ஜீவ வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது நாம் படித்தோம். இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது. இந்த வசனத்தில், தேவனுடைய வசனத்தில் என்ன இருக்கிறது? ஜீவன், உயிர், நமக்கு உயிர் கொடுக்கிற ஒரு வல்லமை இந்த வசனத்தில் இருக்குது. யார் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு இவ்வுலகத்தில் ஜீவனையும் பிற்காலத்தில் நித்திய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்குது, இந்த வசனத்தில் இருக்கிறது. நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி. இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா கொடுக்கப்பட்ட போது தேவன் அவர்களுக்கு எதை உணர்த்தினார்? உபாகமம் 8:3 படிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். அப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து மன்னாவினால் போஷித்தார். மன்னா என்பது அந்த வானத்திலிருந்து ஒரு பனி மழையை போல அவர்கள் பசியாக இருக்கும்போது வனாந்தரத்திலே 40 வருட காலமாக அவர்கள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் அருமையான மன்னாவை கொடுத்தார். அப்ப அந்த மன்னாவை அவங்க வந்து வாங்கினாங்க, வாங்கி புசிச்சாங்க, அவங்க வந்து ஏற்றுக்கொண்டாங்க ஆண்டவரை. அப்போ ஏன் அவர் வந்து அவங்களுக்கு பசியை உண்டாக்குனாரு? அவங்களை வந்து சிரமப்படுத்தினாரு. அவங்க ஆண்டவருடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரால் நமக்கு எல்லாமே கிடைக்கும், அந்த மன்னா நமக்கு கிடைக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நமக்கு வந்து பசி இல்லாம நமக்கு வந்து கடவுள் நமக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அதனால வந்து மனுஷன் வந்து அந்த பசியை வந்து நம்ம போகிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவருடைய வார்த்தையினால எல்லாரும் ஒவ்வொரு மனுஷனும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறது. ஆண்டவர் அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவருக்கும் உயிர் கொடுத்தார். அந்த உயிர் எப்படி கொடுக்குறாரு? அந்த சாப்பாடு மூலியமாக தான் நமக்கு வந்து கடவுள் வந்து நம்மளோட போஜனத்தை மூலியமா நம்மளை வழிநடத்துறாரு. அப்ப கர்த்தரை நம்ம வந்து மறவாமல் அவரை பற்றி கொண்டாதான் அவருக்கு அவருடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் கூட நம்ம பிரயாணப்பட்டு போனாதான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து எல்லாமே செஞ்சிருவேன், எனக்கு எல்லாமே கிடைக்கும், என் சம்பாத்தியத்தை தான் என் பலத்தால தான் நம்ம வந்து வாழ்வோம், அதில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா அது உண்மை கிடையாது. அந்த வசனத்தை அவர் சொல்றாரு. உபாகமம் 8:17 படிங்க. என் கைத்தரணம் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. அப்ப என் சம்பாத்தியத்துல என் பல நாள நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. 18ஆம் வசனம் என்ன சொல்லிது? சத்தமா படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல
ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு வந்து ஐஸ்வர்யத்தை, இந்த நமக்கு வேண்டிய பொருள், உணவு, உடை, ஆகாரம், நமக்கு வேண்டிய செல்வங்கள், ஐஸ்வர்யம் எல்லாமே கொடுக்குறவர் யாருன்னா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படிந்து அவரை நம்ம விசுவாசம் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நமக்கு வந்து அவர் மன்னா கொடுத்து நமக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. அப்ப நம்ம பிரயாசப்பட்டோம்னா நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் மேல விசுவாசம் வச்சு அவர்கிட்ட கேட்டாதான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு இது மூலம் நம்ம உழைப்பு மூலமா நமக்கு வந்து எல்லாம் கிடைக்க வழி செய்வார் இந்த வசனத்து மூலமா. அதே மாதிரி மத்தேயு 4:4 இயேசுப்பா சொல்லியிருக்கிறார், அவர் பிரயோஜனமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்போ நமக்கு வந்து சில நேரங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அது வந்து நமக்கு வந்து நிரந்தரமா கிடைக்காது. சாதாரணமா நமக்கு இதை கொடுக்குறா அதை கொடுக்குறா இங்க வாங்க பல தீமையான காரியங்களை நமக்கு கொடுப்பான். நிறைய பிரியாணி கிடைக்கும் கடையில் போனால், அவ்வளோ உதாரணத்துக்கு இந்த கடைக்கு போனால் நிறைய பிரியாணி கிடைக்கும், பீர் கிடைக்கும், நம்ம நல்லது. அதெல்லாம் கெட்ட பொருள். ஆண்டவர் வந்து அதெல்லாம் அருவருக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம நம்பினோம்னா, அவரை நம்ம கீழ்படிச்சோம்னா நமக்கு நல்ல உணவு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், அப்புறம் நமக்கு வந்து எல்லாமே ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சாத்தான் வந்து முழுகிறதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளல. அவர் வந்து உண்மையா உபவாசம் இருந்து உண்மையா இருந்து 40 நாள் இருக்கு சொல்ல அவர் சோதிச்சான். ஆனாலும் அவர் வந்து சாத்தானுடைய அதிகாரத்தை கீழ்படியாம தேவனுடைய வசனத்தின் மூலமா அவர் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தின் மாத்திரம் தேவனுடைய வாயில இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். இந்த வசனம் இந்த 11வது பாடம் நம்ம உணர்த்துறது என்னன்னா, நம்ம தீர எதுனாலும் நம்ம சம்பாதிக்கலாம், ஆனா அதெல்லாம் நமக்கு நிலைக்காது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிறகு அவர் சொன்ன பிரகாரம் அவர் கூட ட்ரேட் பண்ணி நல்ல வழியில சம்பாதிச்சோம்னா நமக்கு நல்லது எல்லாமே நினைக்கணும், நிலைச்சி இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுதான் உண்மையான வார்த்தை. ஆமீன். 12வது பாடம் நாம் வேத வாக்கியங்களை எவ்வாறு வாசித்து தியானிக்க வேண்டும் சொல்லி இருக்கிறாங்க. யோவான் 5:39 படிங்க. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இருக்கிறதே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப வேத வாக்கியங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி படிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆராய்ச்சி படிக்கணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன சொல்லி இருக்குது பைபிள்ல, அவர் என்ன சொல்லி இருக்கிறார் பைபிள்ல, நமக்காக என்ன வந்து பேசியிருக்கிறார். அப்போ அந்த பைபிள்ல வந்து அந்த பைபிள்லயே அவரே சொல்லிட்டாரு, ஏசப்பாவே சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறீர்கள் அவைகளே. அப்போ பைபிள்ல மொத்தமாவே இயேசு கிறிஸ்துவை பத்தி மொத்தமாவே அவர் அந்த பைபிள்ல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குது? அவரை பத்தி சாட்சியா சொல்லியிருக்குது. அப்ப நம்ம அவரை பத்தி தேடணும்னா எங்க போய் தேட முடியும்? எங்கேயுமே தேட முடியாது. ஆனா பைபிள்ல முழுக்க அவரை பத்தி தான் ஆதி காலத்துல இருந்து அவரு மரித்த காலத்து வரையும், அதுக்கப்புறமா பழைய ஏற்பாடு அப்போஸ்தலர் வந்த காலத்து வரையும் அவரை பத்தி தான் இந்த பைபிள்ல முழுமையா சொல்லியிருக்கு. அப்போ பைபிளை நம்ம வந்து ஆராய்ச்சி படிக்கணும். அதை தொடர்ச்சியாக அதை விடாமுயற்சியாக நம்ம தினந்தோறும் ஆராய்ந்து பைபிள்ல இயேசுவை பத்தி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி படிச்சோம்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன்ன்றது வந்து பரலோகத்துல போனா நமக்கு நல்லா வாழலாம், மரணமே இல்லாத வாழ்க்கைன்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் நம்ம தினந்தோறும் ஆராய்ச்சி படிக்கிறது மூலம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம் கிடைக்கும், நீண்ட வாழ்க்கை நம்ம உலகத்தில் வாழலாம், நமக்கு எல்லாமே கிடைக்கிறது தான் இந்த பைபிள் மூலியமா இந்த வசனத்தை சொல்லியிருக்கு. அப்புறம் 11வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 17:11 படிங்க. அந்த பட்டணத்தார் மனவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்ஸலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்த்து நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்போ வசனத்தை எப்படி படிக்கணும்? ஆராய்ந்து படிக்கணும்னு சொல்லிட்டோம். மனோவாஞ்சைனா என்ன? நம்ம இஷ்டப்பட்டு விருப்பமா ஆர்வமா, அப்போ முழு ஆர்வத்தோட முழு மனசோட. இப்போ நம்ம ஒரு மனசை வந்து வேற எங்கன்னா பறந்து விட்டு, ஐயோ அந்த குக்கரில் சாதம் முடிச்சுட்டு இருக்குது, ஐயோ வெளியே பஸ்ஸுக்கு நம்ம சீக்கிரமாக லேட் ஆகிடும், கட்சி முடிச்சுதான் நாடகம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் முழு மனசோட நம்ம அந்த வசனத்தை மட்டும் ஆராய்ச்சி
மனவாஞ்சியா ஏற்றுக்கொண்டு தினந்தோறும் படிக்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தினந்தோறும் நம்ம படிக்கணும். அது காலையா இருந்தாலும் நைட்டா இருந்தாலும் நம்ம வந்து தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தா நம்ம வந்து எப்படி இருப்போம்? லாஸ்ட் வசனம், நற்குணசாலியா இருந்தார்கள். அப்ப நற்குணசாலியாக அவங்க வந்து இப்போ யூதர் இந்த வசனத்திலேயே கூட பவுல் வந்து பிரசங்கம் பண்ணாரு, அங்க வந்து துத்தி அடிக்கிறாங்க. வேற ஒரு பட்டணத்துக்கு வராரு, பிரயாண்ட பட்டணத்துல. அங்க வந்து ஏற்றுக்கொண்டு அந்த மக்கள் வந்து முழு மனசை ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து நற்குணசாலியா இருந்தாங்க. அந்த வசனத்தை ஆராய்ந்து படித்தாரு. அவர் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு, பைபிள் எப்படி எழுதிருக்குது, இயேசு கிறிஸ்துவை பத்தி உண்மைதானா அப்படின்னு ஆராய்ச்சி பார்த்து இதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கடவுளுடைய வார்த்தையை வந்து நம்ம பைபிள் ஆராய்ந்து அந்த உண்மை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து படிச்சோம்னாலே ஆண்டவர் மேல நமக்கு விசுவாசம் வரும். அது மூலியமா நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லியிருக்குது. அப்ப 3வது 1 பேதுரு 2:3 படிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்ப நீங்கள் வளரும்படி, அப்ப நம்ம தான் வளர்ந்துட்டுங்க. இப்போ பெரிய பையனாயிட்டுமே, மேஜர் ஆகிட்டோம், நம்ம எல்லாமே பெரியவங்களா இருக்கிறோம். நமக்கு எல்லாமே புத்தி எல்லாமே கூர்மையா இருக்குது, தெளிவா இருக்கிறோம். மார்க் கூட 485 495 எல்லாமே எடுக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வசனம், அவருடைய வார்த்தையை, அந்த திருவசனம் அப்படின்னு சொல்ற அந்த வசனத்தை வந்து அது வந்து கலங்கமில்லாத பாலை போல இருக்குது. அந்த பாலை வந்து ஞானப்பாலுன்னு சொல்றாரு அந்த வசனத்துல. அப்போ அந்த பாலை நம்ம தினந்தோறும் அருந்துனா நமக்கு வந்து வளருவோம். எதில் வளருவோம்? எல்லாத்திலும் சந்தோஷமா இருப்போம். இப்போ அதே வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? 1 பேதுரு 2:2 படிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளின் சகலவித புறங்குழுதலையும் ஒழித்துவிட்டு. இப்போ தீமை, வஞ்சகம், அப்ப வெளிவேஷம், பொறாமை எல்லாம் எக்ஸெட்ரா நம்ம உள்ளத்துல என்னென்ன இருக்குதோ அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து பைபிளை படிக்க அந்த பைபிள்ல இருக்க நன்மையை நம்ம வந்து அந்த நன்மையான பால் இதெல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாரு? கலங்கம் இல்லாததுன்னா தூய்மையானது. அந்த தூய்மையான உள்ள நமக்கு அந்த பைபிளை திருவசனத்தை நம்ம படிக்க நம்ம வளர்ந்துட்டோம். ஆனா இதுல வளரும். நம்ம மனசு தூய்மையாகும். நம்ம மனசு தூய்மையாகணும், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அதிகமான நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கோம். நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஆமென்.